ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூடியூப் ஆப்ஸு, அதாவது அதோட இருக்கிற சீக்ரெட் செட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். சீக்ரெட்டுங்காட்டிலும் ரொம்ப பேருக்கு தெரியாது ஒன்றுன்னு சொல்லலாம், ரொம்ப பேர் இன்னும் அதை பார்க்கலன்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ இது எப்படி என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க, அதுக்கு வந்து நம்மளோட அந்த ஐக்கான் சிம்பிள் தெரியுதா? ஆக்சுவலாக என்னோட இதில் இதை காட்டுது, உங்கள் இதில் உங்கள் ஃபோட்டோ அந்த மாதிரி இதை காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போகிறீங்க, செட்டிங்கை பார்க்குறீங்க. செட்டிங் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறீங்க. செட்டிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜெனரல், அதை கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகலாமா? என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரிமைண்ட் மீ டு டேக் எ பிரேக். ஸோ அப்படின்னா என்ன? ஓகே, ரிமைண்ட் மீ டேக் எ பிரேக்னா, டு டேக் எ பிரேக்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் அதிகமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்குறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம வந்து இந்த இதை யூஸ் பண்ணுவோம். ரிமைண்ட் மீ டேக் எ பிரேக்ன்றது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுவோம். ஆன் பண்ணால் அதுக்கு தகுந்தாப்பில் டைம் வரும், நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ மணி நேரம்னு. ஸோ அடுத்து ரெண்டாவது பார்க்க போனீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நம்ம ரொம்ப அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம தூங்குகிற டைம் நம்மளுக்கு செட் ஆனால் அலாரம் மாதிரி காட்டலாம். ஸோ 11 மணிக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எண்ட் பண்ணணும், ஏன்னா அது வந்து என்னோடய பெட் டைம் அப்படின்ட்டு அதுக்கும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அவங்க வீடியோ பார்த்துக்கிறீங்க, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் காட்டணும்னா அதுக்கும் நீங்கள் வந்து டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேயா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று அப்பீரியன்ஸு வச்சு. ஆக்சுவலாக ரொம்ப பேத்துக்கு வந்து டார்க் மோட் டீம்ஸு பிடிக்கும், அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி லைட்டு பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, லைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பை டிஃபால்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ், என்ன வேணால் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து டார்க் மோடு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நாலாவது பார்க்க போகிறது என்னென்னா மொபைல் டேட்டா யூசேஜ். ஓகே, இது வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணப்பல உங்களோட ஹெச்டி குவாலிட்டியோட கம்மியாக தெரியறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படின்னா இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டியில் இது வராது, லிமிட் பண்ணிக்கிறோம் அதை. ஓகே, ஸோ இப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அஞ்சாவது மியூட்டட் ப்ளேபேக் இன் ஃபீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா வைஃபை ஒன்லின்னு கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா என்னோட முன்னாடி போய், இப்போ வாங்க முன்னாடி போகிறேன், நான் ஃபஸ்ட்டு ஹோம் பண்ணின்னு வச்சுக்கிறேங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது கையை வச்சு நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று ப்ளே ஆகும் பார்த்தீங்களா, இதுதான் ப்ளேபேக்கோட இது, சவுண்ட் இல்லாமல் ப்ளேபேக் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆனும் ஆஃபும் பண்ணிக்கலாம். அந்த செட்டிங்கில் போய் மறுபடியும் செட்டிங்கில் போனீங்கன்னா, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் வந்து அது ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை ஒய்ஃபை மட்டும் அந்த இருக்கப்போல் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஆல்வேஸ் ஆனோட வச்சுக்கலாம். ஆல்வேஸ் ஆன் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் டேட்டாவும் இருக்கும், ஆனால் உங்கள் மொபைல் டேட்டா ஓடும். ஸோ பெட்டர் வந்து ஒய்ஃபை ஒன்லி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டபுள் டேப் டு சீக்ன்றது பார்த்தீங்களா, அது எப்படி, அது என்ன? ஓகே, இது வந்து என்னென்னா நம்மளோட ஃபார்வேர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்மளோட பேக் ஃபார்வேர்டு, ஃப்ரண்ட் ஃபார்வேர்டு, பேக் ஃபார்வேர்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளது இது வந்து பை டிஃபால்ட்டாக 10 இருக்கும் எல்லாத்துக்கும். நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், 5, 15, 20 அந்த மாதிரி இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜூம்னு நான் இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஜூம் டு ஃபீல்டு ஸ்க்ரீன்னா இது அமுக்குனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இது ஜூம் ஆகும். ஓகேயா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. என்ன கேட்டிங்கன்னா இந்த முதல்ல இருக்கிறது டேக் எ பிரேக்கு, பெட் டைமு, அதுக்கப்புறம் மியூட்டட் ப்ளேபேக்கு, இந்த டபுள் டேப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த செட்டிங்கை வந்து யூடியூப் செட்டிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி பலனும் அடிச்சுக்கிறோங்க. கண்டிப்பாக இதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யார் யார் யூடியூப் யூஸ் பண்ணுறாங்களோ, இல்லை இந்த செட்டிங்கே தெரியாமல் இருக்குவாங்க ரொம்ப பேருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு, அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக்கும் பண்ணுங்கள், அதே டைமில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோடய அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா பெல் ஐக்கானையும் அமைக்கிருங்க. பாய்.